எல்லாருக்கும் வணக்கங்க. நான் விழுப்புரம் மாவட்டத்தில் கண்டிப்பாக பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம நம்ம சர்வீஸ் சென்டருக்கு ஒரு நியூ ஷவர்மா சர்வீஸ் ஒரு வண்டி வந்தது. இந்த வண்டி வந்து நம்ம கூட்டியர்பட்டிலேருந்து வண்டி வந்திருக்கு. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா, உளுந்து செட்டிங்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வண்டி எடுத்து விட்டாங்க. உளுந்து செட்டிங்ஸ் எடுத்தா இருந்து வண்டி விட்ட உடனே இதுக்கு என்னென்ன ப்ராப்ளம் அட்டன் பண்ணி இதை உளுந்து செட்டிங்ஸ் நல்லா ஓடுற மாதிரி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து இது கீழே வந்து குண்டு செலவு சல்லடை. இந்த சல்லடை இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, யார் வந்து காற்று வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால சல்லடை வந்த உடனே 3mm வால் சல்லடை ஒன்று போட்டு விட்ருவோம். போட்டு விட்டா நெக்ஸ்ட் வந்து ஆடு போட்டி என்ன ஸ்பீடு, ஆடு போட்டியில் ஏதாவது ப்ராப்ளமாக தான் பார்ப்போம். நம்ம சர்வீஸ் சென்டருக்கு வந்த உடனே முதல் வேலையா வண்டியில் வந்து ஆடு போட்டி என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, ஆடு போட்டி எங்கேயாவது சிந்துதா, அதில் என்ன சல்லடை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல நாங்கள் வந்து ப்ராப்பராக அதில் பார்ப்போம். இப்போ அதில் பார்த்த உடனே ஆடு போட்டி தான் பார்த்தோம். ஆடு போட்டியில் ஒரு சல்லடை ஒன்று மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. கிளியர் பண்ணிட்ட உடனே ஆடு போட்டியோட ஸ்பீடு, ரெண்டாவது வந்து ஆடு போட்டி ஸ்பீடு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாங்கள் ஆடுபடியோட ஸ்பீடு வந்து முதல்ல மல்லாட்டை செடி இருந்ததுனால ஆடுபடி ஸ்பீடு ஹெவியாக இருந்தது. அதனால நார்மல் ஸ்பீடு வச்சிருக்கோம். அடுத்து வந்து என்ன பார்ப்போம்னா, ஆடுபட்டியில் என்னென்ன பெல்ட் வந்து டைட்டாக இருக்குது, என்னென்ன பெல்ட் போயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த வண்டியில் வந்து பெல்ட் எல்லாமே லூஸாக இருந்தது. இப்போ எல்லாமே ஃபுல் டைட் வச்சு கண்ட்ரோல் பண்ணி விட்டாங்க. அடுத்தது பேரிங், எந்தெந்த பேரிங் வீக்காக இருக்குது, எந்தெந்த பேரிங் இப்போ மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்ப்போம். இந்த பேரிங் எல்லாமே வந்து ஒரு சில பேரிங் வந்து சின்ன சின்ன வீக்காக இருந்தது. பேரிங் மாற்றிட்டு கிரீஸ் அடிச்சு விட்டாச்சு. அது கிளியர் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கஸ்டமர் என்ன சொன்னார்னா, இந்த ரோப் வந்து சுத்தம் பண்ணலன்னு சொன்னார். ரொம்ப கஷ்டமாக இருக்குனாரு. மேலே ஒரு ஆள் தூக்கி பிடிச்சாதான் சுற்றணும் அப்படின்னாரு. இப்போ வந்து நம்ம சர்வீஸ் சென்டருக்கு வந்தோடனே இந்த ரோப்பை வந்து நார்மலாக சுற்றுற மாதிரி, ஒரே கையில் சுற்றுற மாதிரி மாற்றி கொடுத்துருங்க. என்ன இதில் ப்ராப்ளம் பண்ணி வச்சுருந்தாருன்னா, இதில் வந்து ரோப்பில் வந்து 2 கிளாம்ப் போட்டு வச்சுருந்தா அதனால் சுத்த முடியல. அதில் ஒரு கிளாம்பு எடுத்துகிட்டு ரோப்பை வந்து ஸ்டார்ட் ஆக்கி வரிசையாக சுற்றுற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆயிலை ஊற்றி இது இன்னொன்று வந்து இந்த பட்டை வந்து சின்னதாக இருந்தது. இந்த பட்டை சின்னதாக இருந்ததுனால சுற்றுறதுக்கு கை வலிக்கும். இது ஸ்டார்ட்டாக இருந்தால் சுற்றவே முடியாது. அதனால கொஞ்சம் லென்த் பண்ணி இதை கை நீட்டாக போட்டிருக்கேன். இப்போ சுற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ சுற்றுறது ரொம்ப ஒரு கையில் சுற்றுற மாதிரி ஈஸியாக பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ரோலரில் வந்து முதல்ல கிரீஸ் அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்களான்னு பார்ப்பேன். வந்த உடனே இந்த ரோலரில் ஒரு ஹோல்ஸ் இருக்கு, இவங்க கிரீஸ் அடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல அவங்க கிரீஸ் அடிச்சிருக்க மாட்டாங்க. அதனால ப்ராப்பராக வந்த உடனே அவங்களுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டு கிரீஸ் அடிக்கிறதுக்கு ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருவேன். போட்ட உடனே கிளியராக கிரீஸ் அடிக்க நெக்ஸ்ட் கிரீஸ் அடிக்க ரெடி பண்ணுவாங்க. அடுத்தது வந்து இதில் வர செயின் வர புள்ளி எல்லாமே வந்து தேஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டாவது பார்ப்போம். இந்த செயினில் ஏன்னா ஒரு கிராப்பு கரெக்டாக ஓடணும்னா அந்த ஆடு போட்டியும் இந்த செயினும் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் கிராப் கரெக்டாக ஓடுங்க. நீங்கள் உளுந்துக்கு எல்லாம் சில பேர் என்ன கேட்குறாங்க, அவுத்து விடலாமான்னு கேட்குறாங்க. உளுந்துக்கு அவுத்து விடாதீங்க. எதுக்காக உளுந்துக்கு அவுத்து விடான்னு சொல்கிறேன்னா, ஆடு போட்டிக்கு வந்து வேலை அதிகம் கொடுக்காது. நீங்கள் அவுத்து விட்டு ஓட்டினீங்கன்னா ஆடு போட்டியில் வந்து லோடு தேங்கி ஆடு போட்டிக்கு வேலை அதிகமாக கொடுக்கும். வேலை அதிகமாக கொடுக்கும்போது பேரிங் அடி வாங்கும். அந்த வேலை வந்து செயின் ஓடிக்கினே இருந்தால் உங்களுக்கு ஆடு போட்டி வேலை கொடுக்காதுங்க. அதனால வர கூலத்தை கொஞ்சம் குயிக்காக தள்ளி விடும். அதனால ஆடு போட்டி செயினை அவுத்தவே கூடாதுங்க, கிளியராக ஓடிட்டா இருங்க. நெக்ஸ்ட் வந்து மேலே அல்லர் போல்ட்டு சைஸ் எல்லாம் செக் பண்ணுவோம். இது உளுந்துக்காக செட்டிங்ஸ் வேணும் கேட்டாங்க. அதனால உளுந்துக்கு அல்லரை மாட்டி அதுக்கு 3.6 உளுந்து செட்டிங்ஸ் போட்டு இப்போ விட்டாச்சுங்க. இந்த வண்டியோட வேலை கம்ப்ளீட் ஆகி போச்சு. அதுக்கு அடுத்து வந்து வண்டியில் எங்கேயாவது இது உள்ள ஆடு போட்டியோட வாய்க்கா வந்து இதாக ப்ராப்ளமானு பார்ப்போம். ஆடு போட்டி எதுக்கு அந்த வாய்க்காலாம் ப்ராப்ளமாக பார்ப்போம்னா, ஆடு போட்டி வண்டி ஓடும்போது சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்காத அளவுக்கு ஆடு போட்டி ப்ராப்பராக வச்சு லாக் பண்ணி டைட் பண்ணி விட்ருவோம். இது ப்ராப்பராக பண்ணுறது தான் நாங்கள் எப்பவுமே பண்ணுறது. மூணாவது வந்து இந்த காற்று வந்து தானியத்தை வந்து உளுந்து இழுக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இந்த தானியத்தை வந்து கரெக்டாக தானியத்தை தூக்காத அளவுக்கு பக்குவமாக கரெக்டான ஸ்டேஜில் வச்சு விட்ருவாங்க. வச்சு விட்டா கிளியராக போட்டுவார். நெக்ஸ்ட் என்ன மெயின் ப்ராப்பராக பார்ப்போம்னா, அந்த செயின் டைட்டாக இருக்கா, கரெக்டாக இழுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இதை பார்ப்போம். இதை எதுக்காக நான் பார்க்குறேன்னா, இந்த செயின் வந்து கரெக்டாக வேலை செஞ்சதான் வர தானியத்தை வந்து கம்ப்ளீட்டாக இழுத்துட்டு போவோம். இதில் வந்து ஒரு வண்டியில் என்ன போனால் கிராஸாக இருக்கும். மெயினாக எதுக்கு ஒரு செயின் வந்து கிராஸ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், உள்ள வந்து ரோலர் பொடி போகும்போது உள்ள இருக்கிற அந்த புள்ளியில் வந்து சுற்றிக்கும். இந்த புள்ளியில் சுற்றின உடனே ஒரு செயின் வந்து ஒரு பக்கம் ஏறிச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ரோலர் வந்து கிராஸாக தான் ஓடும். அடுத்து இந்த உள்ள இருக்கிற பேரிங் போகும். மெயினாக உள்ள இருக்கிற பேரிங்கை மெயினாக பாருங்க. இந்த பேரிங் பார்த்தா தான் இந்த ரோலர் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஓடும். அதனால தான் சொல்கிறேன், எப்பவுமே வந்து உள்ள டஸ்ட்டு மண் எதாவது இருந்தாலும் உள்ளே எடுத்து விட்ருங்க. அப்பதான் உங்களுக்கு செயின் லைஃப்லாம் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நாள் ஓடுங்க. இதை மெயினாக பார்த்துங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த பெல்ட்டு லாஸ்ட் எண்டில் என்ன பண்ணுவோம்னா, இந்த பெல்ட்டு வந்து என்னென்ன ஃபீல்டுக்கு இந்த பெல்ட்டை போடணும் உங்களுக்கு தெரியும். இது உளுந்து, கம்பு, கெவுரு, காராமணி, சிறும்பொருள் எல்லாத்தையும் பக்கத்தில் போடுவாங்க. இது பக்கத்தில் மக்காசோளத்துக்கு மெயினாக போட்டிருக்கோம். 4வது வந்து மல்லாட்டைக்கு. இதில் வந்து ப்ராப்பராக இந்த லாஸ்ட் எண்டில் இந்த பெல்ட்டை மாற்றி விட்டு கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்போ என்ன விஷயம்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன ஃபால்ட்டாக ஒன்று அட்டன் பண்ணி வண்டி கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம். மெயினாக என்னன்னு சொல்லிடுறேங்க, சர்வீஸ் வந்து வண்டி அதிகமாக வர்றதுனால
லாங்கில் வந்து கூப்பிட்றவங்க கொஞ்சம் முன்கூட்டியே எனக்கு கால் பண்ணி எனக்கு இதோட வண்டி சர்வீஸ் பண்ணணும் செட்டிங்ஸ் போகணும்னு சொல்லிட்டு ஆங்கில இருந்தால் கூப்பிட்டு உடனே சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் டேட் ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் ஆள் அனுப்பிச்சு விட முடியும். ஏன்னா எங்கள் பெருசு சர்வீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 2 வண்டி 3 வண்டி தான் பார்க்க முடியுது. அதிலே பெருசாக அதிக வேலை வந்துருச்சுன்னா ஒரு வாட்டி 3 நாள் வரைக்கும் இங்கே நிற்குதுங்க. அதனால இங்கே ப்ராப்பராக வேலை நடத்துறதுனால நம்மளால ப்ராப்பராக பண்ண முடியல. அதனால இங்கேயும் பார்க்கணும், நெக்ஸ்ட் வெளியில இருக்க பார்க்கணும் போது ஒரு கஷ்டம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எதுவும் இருந்தாலும் வீடியோ கால் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அட்டன் பண்ணி உங்ககிட்ட நான் பேசுவேன். ஓகேங்களா? இப்போ சின்ன சின்ன ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எதாவது பார்த்துக்கிறேன். நன்றி, வணக்கங்க.